ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம சமையலை பார்க்க போகிறது இல்லை. நம்ம புதுசாக 2 ரோஜா செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை எப்படி முறையாக நடுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 ரோஜா செடி வாங்கியிருக்கோம் நாங்கள். ரெட் ரோஸ், எல்லோ ரோஸ், ரொம்ப ஃபேவரட்டான கலர். இதுக்கு வந்து நம்ம முறையாக எப்படி நடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே செம்மண் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரோஜா செடி வந்து செம்மண்ணில் வந்து வச்சா ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், செம்மண் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும். நாங்கள் ஒரு கேனு, அந்த கேனில் தண்ணி கேனில் எடுத்து வச்சுருக்கோம். அதில் தான் நட போகிறோம். பாருங்கள், இவ்வளோ செம்மண் வேணும். அதுக்கப்புறம் மணல் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், கலந்துக்கலாம். பெரிய பெரிய கல் இருந்தால் எடுத்துருங்க. கலக்கும் போது இந்த மாதிரி சின்ன கல்லாக இருந்தால் இருக்கட்டும், ரொம்ப பெரிய கல்லாக இருந்தால் எடுத்துருங்க. ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மண்ணில் என்னென்ன கலக்க போகிறேங்கிறத வந்து பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வந்து சாணி உரம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து போட்டால் நல்ல செடி வரும். முக்கியமாக ரோஜா செடி நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, காயோட வேஸ்ட்டு, கழிவுகள் இருக்கு இல்லையா, காயோட கழிவு, அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இவ்வளோ இந்தளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து இங்கே டீ தூள் இருக்குது. டீ தூள் வந்து ரொம்ப நல்லது. டீ தூள் வந்து ரோஜா செடி நல்லா வளர்கிறதுக்கு உதவும். இந்த ரோஜா செடிக்கோசரம் இந்த டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாட்டு சாணம் உரம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ சேர்ந்து கலந்துக்கலாம். ஏதாவது குச்சியில் இருந்தால் எடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி பெரிய கல் எடுத்துருங்க. மாட்டு சாணம் உரம் கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் டீ தூள் சொன்னது வந்து நம்ம டீ வைக்கிறோம் இல்லையா, அதோட வேஸ்டேஜ் டீ தூள் இருக்கும் இல்லையா, அதை வந்து கலந்துக்கோங்க. கீழே போடாமல் இப்படி செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தினம் காய்கறி வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த செடிக்கு வந்து அது வந்து உரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செடி வைக்கிறதால நான் இதில் கலந்து வைக்கிறேன். செடி வச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து நீங்கள் அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இந்த காய்கறி உரத்தை வந்து நம்ம இதில் கலக்க வேணாம், நம்ம வந்து கேனில் போட்டுக்கலாம் கீழே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் வேப்பந்தலை பிச்சு வச்சுருக்கேன். இதையும் கலந்துக்கலாம். இது எதுக்குன்னா பூச்சி வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு, செடியில் வேரை வந்து பாதிச்சிடும் பூச்சியில் இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேப்பந்தலை சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்சது கூட சேர்த்துக்கோங்க, நான் பச்சையாக சேர்த்துருக்கேன். கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு தொட்டிக்கு கலந்து வச்சிட்டோம். மண்ணு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ரோஜா செடி வரும். அதே மாதிரி இன்னொரு தொட்டிக்கு இங்கே ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு தொட்டிக்கு பாருங்கள், இன்னொரு ரோஜா வந்து செடிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கல்லை வந்து எடுத்துருங்க. குட்டி குட்டி கல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாத குச்சியெலாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நல்லா செம்மனாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரோஜா செடி நல்லா வளரும். கொஞ்சமாக மணல் சேர்த்துக்கலாம். மணல் எதுக்குன்னா வேரில் வந்து தண்ணி வந்து இருக்காமல் பார்த்துப்போம். அது வந்து உறிஞ்சிரும். ரொம்ப தண்ணி வந்து ரோஜா செடிக்கு இருக்கக்கூடாது. கரெக்டாக தண்ணி இருக்கணும். தண்ணி ஊற்றும் போதும் காலையில் சாயந்தரம் தான் ஊற்றணும். மத்தியானம் தண்ணி ஊற்றக்கூடாது செடிக்கு. அது குப்பை இருந்தாலும் எடுத்துருங்க. நம்ம கடையிலேருந்து எந்த உரமும் நம்ம வாங்கிட்டு வரல. நம்மக்கிட்ட இருக்க உரம் வச்சே நம்ம செடி வைக்கிறோம். இதுவே போதும், நல்லா வரும் செடி. இப்போ சாணம் உரம் வந்து சேர்த்துக்கலாம். இதிலே பாருங்கள், கொஞ்சம் வேப்ப இலை இருக்குது. வேப்பலை இருக்கணும். அப்பதான் பூச்சிலாம் வந்து அந்த செடியை வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கும்.
செடி நல்லா வளரும். ஏப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். சாண உரம் வந்து நான் சேர்த்திருக்கேன். இதற்கு குச்சியை வந்து எடுத்துருங்க. அந்த செடி மாதிரியே இந்த செடியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் வந்து மண்புழு உரம்லாம் எதுவுமே சேர்த்தலை. இந்த மண் எடுக்கும் போதே மண்புழு வந்து இருந்திருக்கு. இது நல்லா செடி வளர்கிறதுக்கு இது உதவும். மண்புழு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி டீ வைப்போம் இல்லையா, அதோட டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க. வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டுருவோம் டீ தூளை. இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா செடி நல்லா வளரும். நல்லா துளிர் விட்டு நல்லா வளரும் செடி. நல்லா கலந்துக்கலாம். நம்ம அதை ஃபுல்லாக கலந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த மாதிரி தண்ணி கேன் தான் எடுத்து வச்சுருக்கேன், 2 கேனு. அதில் தான் வந்து செடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கீழே மெயினாக இருக்கணும். தண்ணி வந்து தேங்கி இல்லாமல் எல்லாம் வெளியில் வந்துடும். அதிகமாக தண்ணி ஊற்றினா இப்படி வெளியில் வந்துடும். ஹோல்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம செடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மண்ணை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்கறி வேஸ்டேஜ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. சாணம் உரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டீ தூள் வேஸ்டேஜ். இப்போ மண் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு செடி மேலே வரணும்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மண் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு கேன் வந்து பெருசுங்கிறதால இந்த அளவுக்கு நம்மளுக்கு மண் வேணும். இது வச்சோம்னா ரொம்பவும் மண் அதிகமாக போட்டுறக்கூடாது. ரோஜா செடிக்கு இந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இந்த கவர் எடுத்துக்கலாம். வேர்லாம் இருக்குது பாருங்க, அது பிச்சு போகாமல் பார்த்துக்கோங்க, உடையாமல். மண்ணையும் உடைக்காமல் அப்படியே வைங்க. வேர் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், பிச்சு போகாது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மண் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் என்ன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா, பருப்பு வந்து கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுன தண்ணியெலாம் வந்து செடிக்கு வந்து அதிகமாக சேர்த்துங்க. அது ரொம்ப சத்து வேர்க்கலாம். அது பருப்பு கழுவுன தண்ணி இப்போ நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த தண்டு வரைக்கும் வந்து மண் சேர்த்திக்கலாம். ரொம்பவும் மண் போட்டுறாதீங்க. நம்ம அப்பப்போ உரம் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வேணும், இடம் வேணும். இப்போ நம்ம மண் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்க மண்ணை நான் பெரிய கேனாக வச்சுருக்கேன். நல்லா வேர் இறங்கணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்பப்போ கிடைக்கிற காயெல்லாம் வேஸ்ட் பண்ணி தூக்கி எரியாமல் அதை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் குழஞ்சிங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி வாழைப்பழ தோல்லாம் தூக்கி போடாதீங்க. இனிமேல் செடி வைக்கிறீங்கன்னா வாழைப்பழம் தோல் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்திக்கலாம்.
நல்லா பிச்சு பிச்சு போட்டு காய வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தோட செடிக்கு போட்டோம்னா நல்லா பூ வரும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி தண்டு வரைக்கும் மண்ணும் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த தண்டு வரைக்கும் மண் போட்டு வச்சுருக்கேன். ரொம்பவும் அது செடியை மூடுற அளவுக்கு மண் போடாதீங்க. உரம் போடுறதுக்கு நம்மளுக்கு தேவை. உரம் அப்படியே மேலே போட்டுறக்கூடாது. இப்படி உள்ளுக்குள்ள மண்ணோட கலந்து விடணும். உரம் போடும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம செடி வச்சிட்டோம். கொஞ்சமாக நம்ம இந்த பருப்பு கழுவுன இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நான் சொன்ன மாதிரி தண்ணி விடாதீங்க, வேர் வந்து அழுகிடும். அதுவும் காலையில் ஈவினிங் மட்டும்தான் வந்து தண்ணி விடணும், மதியம் விடக்கூடாது. போதும். இதே மாதிரி இன்னொரு தொட்டியும் ரெடி பண்ணிக்கலாம் எல்லோ ரோஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 செடியும் நம்ம சூப்பராக வந்து வச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.